உங்களுக்கு சில விசேடமான பிரச்சனைகள் இருக்குது. ஏனென்றால் நீங்கள் ஒரு டிவியில் விட்டார்கள் மாதிரி மற்ற உங்களோட மெயின் சம்பவங்களோட தொடர்புகள் குறைவு. ஏன் திருவோணமலை வந்து தூரம், முல்லைத்தீவு வந்து கிட்ட, முல்லைத்தீவு குறுக்கால வந்து கடை என்ன லெகுன். இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு டிவியில் இருக்கிறார்கள் மாதிரியான ஒரு ஃபீலிங்கில் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கோமே. எங்களுக்கு மெயின்லேண்டோட தொடர்புகள் வந்து கொஞ்சம் கஷ்டம். திருவண்ணாமலையை போகிறேன்டா எத்தனை கிலோமீட்டர்? 150, 130, 80 கிலோமீட்டர் போகணும். அது தென்மரவாடிக்கு ஒரு பஸ் தான் ஓடும். எத்தனை பேர் போடுது? இப்போ ஒன்றா ரெண்டா காலமே ஒன்று பின்னரம் ஒன்று ரைட். அதில் போய் வந்தால் உண்டா, இல்லாட்டி விட்டமெண்டா இல்லை. போக்குவரத்து பிரச்சனை இருக்குது, வைத்தியசாலை பிரச்சனை இருந்தது. கிழமைக்கு 2 நாளில் ஒரு நாள் பெய்யும், ஒரு நாள் எங்கள் நிலைக்கு கொண்டிருக்கோம். இப்போ இங்கே வந்து வைத்தியசாலை இருக்கிற நாளில் நாங்கள் வைத்தியத்துறை ஆக்களோட கதை கேட்கல, வர்ற பேஷண்ட்ஸ் எண்ணிக்கை காணாத எண்ணிக்கை கூட்டினா தான் நாங்கள் நம்பரை கூட்டலாம், நாளாக கூட்டலாம் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா பக்கம் கோழியா முட்டையாண்ட பிரச்சனை தான். இப்போ இது வந்து நாங்கள் எல்லாரும் சேர்ந்தோம்னு சொன்னால் நிச்சயமாக இந்த கிராமத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலாம். இந்த கிராமத்தை நாங்கள் அழிய விடல. இந்த கிராமத்தை அடுத்த கட்டத்துக்கு நிச்சயமாக கொண்டு போகணும். அதுக்கு நீங்கள் எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து நீங்கள் எல்லாரும் முன்னுக்கு வருவீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பங்களிப்பு செய்கிற நிறைய பேர் இருக்கணும். ப்ளஸ் 2 ரீஸ்டோர் ஃபவுண்டேஷன் வந்து அதில் முன்னணியில் இருக்குது. அதை விட நிறைய ஆக்கள் உங்கள்கிட்ட வந்து போயிருப்பினா, ஆனால் இவர் முன்னணியில் இருக்கணும். உங்களோட தேவைகள் எது வேண்டாலும் அவர்களோட அணுகினா அதை ஆராய்ஞ்சு பார்த்து சரியாக இருந்த செய்யணும்னு நம்பிக்கை இருக்குது. அவர்கள் தர வேண்டிய வாக்குறுதி நான் தாருன்னா, ஏனென்றால் அவர்களோட கதைச்ச அடிப்படையில் அந்த அனுபவம் இருக்குது. அதுபடியால் உங்களை யாரும் தனிய விடவில்லை. உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு நிறைய பேர் இருக்கணும். சரியான விஷயங்களுக்கு நிச்சயமாக உதவி கிடைக்கும். நன்றி. சந்தர்ப்பம் உரையினை ஆற்றிச் சென்ற பிரதேச செயலாளர் திரு குணநாதன் ஐயா அவர்களுக்கு எமது நன்றிகள். அடுத்த நிகழ்வாக எமது தென்னவரடி முன்பள்ளி மற்றும் பாடசாலை மாணவர்களின் அழகிய நடனம்.
வணக்கம்.